அல்லேலூயா. அடுத்ததாக எத்தனையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு விவாக ஆலோசனைகளுக்காக அநேகர் இருதயத்திலே பெரிய துக்கத்தோடு காணப்படுகிறார்கள். Actually, even the alliance of the daughter for the children, they have a great grief in the depth of the heart. தாயின் வயிற்றிலே நம்மை அவர் உருவாக்குனது உண்மை என்றால் நமக்கு அவர் ஒரு துணையை ஏற்படுத்த அவரால் முடியாதா? If God has formed us in the womb of the mother, would not God create or make a suitable partner for us? இன்றைக்கு விவாக ஆலோசனைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். The people who ever waiting for the marriage alliance, I want to give the word of God. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் நாம் படிக்கும்போது, The 2nd Kings, the 3rd chapter, verses 17 and 20. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பும். Now you will never see the wind, neither you see rain, but you are going to see the valley filled with the water. நம்பத்தக்க சூழ்நிலைகளே இல்லை. But it is not a circumstance to believe it. வெளிரங்கமான அடையாளங்கள் ஒன்றும் இல்லை. And evidently we don't have any kind of signs. ஆனால் தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்ததாம். But anyhow, the water was rushing from the place of Edom. யுத்தத்துக்கு போகிற வேளையிலே While they were marching towards for the war, குடிக்க தண்ணீர் இல்லாமல் போயிற்று. and they were running shortage of not able to drink the water. எலிசாவின் இடத்தில் வந்திருக்கிறார்கள். They all have come to the prophet Elisha. தீர்க்கதரிசி இடத்தில் வந்திருக்கிறார்கள். They all come to the prophet. ஐயோ நாங்கள் சாக போகிறோமே, எங்களுக்கு தண்ணீர் இல்லையே என்று. Oh, we are going to perish, we are going to die, we are lacking of water. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது. That is the word uttered by the prophet. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? அதாவது காற்றடித்து மழை வந்தால் தண்ணீர் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நிச்சயம் வரும். When you see the wind, when you see the rain, certainly we'll have a steadfastness that water would come. வெளிப்படையான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. But evidently there is no sign. தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்ததாம். நீங்கள் வீட்டிலே போய் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். You just go back to your home and read. The water was running from the land of Edom. ஏதோம் தேசம் வழியாய் தண்ணீர் வந்தது. Even the water is rushing from the place of Edom. அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு அவசியமானது வரும். And the place where you never expected, from that place something is going to happen. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நின்று துதிப்போம். Whoever believes this word, you stand on a knee and praise God. ஆமென். அதனுடைய இன்னொரு அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். But I want to give another meaning. மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். And God is working beyond the knowledge of man. நம்முடைய ஞானத்திற்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை துதிப்போமாக. ஆமென். ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah. என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, ஒன்றில்லை. என் இயேசுவாலாகாததொன்றில்லை, இயேசுவாலாகாதது ஒன்றில்லை. இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றுண்டு, என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இவ்வாறு மக்களை கஷ்டப்படுகிறேன். இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம், என் இயேசுவாலெல்லாம் கூடும். Hallelujah, 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 hallelujah. ஆபிரகாமுடைய மகனுக்கு
ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினாரே, இன்றைக்கு உனக்கும் அப்படி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.